அனைவருக்கும் வணக்கம். ஓம் கிரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனி பேச்ச ராகவே கேதுவே நமக. நேற்று என்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட் என்ன சொன்னாங்க, 7:30ன்னு சொல்லி ரொம்ப பயமாக இருக்குது, எல்லோரும் எதை கேட்டாலும் 7:30 சனி பகவான் கண்டாலே பயமாக இருக்குது. நான் சிறு வயசுலேருந்தே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், இப்போவும் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். என் போராத நேரம் இப்போ 7:30 வரை வந்துட்டு எனக்கு தொழில் பாதிக்குமோ எல்லாம் பயப்படுறேன். ஒன்றுமே கவலைப்படாதீங்க, சனி பகவானை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. யாருக்கு சனி பகவானோ திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குதோ அவங்க மட்டும்தான் நீதி நேர்மை நியாயத்தை பற்றி மட்டுமே பேசுவாங்க. உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேங்க, நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம். அப்போ அந்த கடைகளில் ஒரு ஜாமான் வாங்குறாங்க, அவன் நமக்கு ரூபா தராமல் ஏமாற்றிட்டான் பாட்டுக்காரன். அப்போ நம்ம அவங்கள்ட்ட போய் என்ன சொல்லுவோம், என்னங்க இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுக்கு கடனுக்கு ரூபா கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாமான் வாங்கல மட்டும் சந்தோஷமாக வாங்கினீங்க, இப்போ நீங்கள் ரூபா தரல அடிப்பாங்க. ஆனால் அந்த ஓனருக்கு வந்து அந்த திசையோ சனி பகவானோட சம்மந்தப்பட்டது நடந்துச்சுன்னா அவர் என்ன சொல்லுவார், அப்போ தான் நீதி நேர்மை நியாயத்தை பற்றி பேசுவார். நான் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அங்கே வட்டி வாங்கி நான் கடையை நடத்தி உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, எங்கேயோ துட்டு வர்றது, எங்கேயோ அவங்க பிரச்சனை வச்சு நல்லா கொள்ளடிக்காங்களே, இவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு நினைக்கிங்க அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் இது அந்த கஸ்டமர்கிட்ட அவங்களுக்கு சனி பகவான் சம்மந்தப்பட்டிருந்தாருன்னா அவங்க என்ன செய்வாங்க, இதே மாதிரி சொல்லுவாங்க. ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்குறாங்க, அந்த பொருள் வாங்கையில் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க நீதி நேர்மையாக பேசுவாங்க. அந்த கடைக்கு போனால் அந்த ரேட் இருக்கு, இந்த கடைக்கு போனால் இந்த ரேட் இருக்கு அப்படின்னா. இதே மாதிரி சனி சம்மந்தப்பட்ட ராசிகள் உள்ளவங்களும் நீதி நேர்மையாக நடக்கும்னு நினைப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி ஓடிட்டு இந்த 7:30 வரக்கூடிய நேரத்தில் இந்த சனி பகவான் சனி பயிற்சி முக்கியமான இடங்களுக்கு வரக்கூடிய எல்லாருமே அவங்களுக்கு ஒரு வித பயம் வரும். நம்ம எப்போவுமே கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி பகவான், அதாவது மற்ற எல்லா தெய்வங்களதை விட சனி பகவானை கண்டு பயப்படுறதுக்கு எதுக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மற்ற எந்த தெய்வத்துக்கும் நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஒரு அம்மன் கோயிலுக்கு தான் போகிறோம், ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதாவது அந்த கோயிலுக்கு விரதம் இருக்கோம்னு சொல்லி விரதம் இருக்காமல் போகிறோம், இல்லை அந்த கோயிலுக்கு நம்ம அபிஷேகத்துக்கு செய்யக்கூடியது செய்கிறோம் நேரத்துக்கு தான் செய்யாமல் போயிட்டோம். இப்படி எது பண்ணாலுமே அதுக்கான ஒரு பரிகாரம்னு ஒன்று இருக்கும். ஆனால் சனி பகவானுக்கு பரிகாரங்கிறது எதுவுமே கிடையாது. நிறைய பேர் பரிகாரம் இருக்குங்க, பரிகாரங்கிறது மனசோட சந்தோஷத்துக்கு அதோட வேதனையை குறைக்கிறதுக்காக தான். உங்களுக்கு பரிகாரம் என்னென்னு சொல்கிறனால முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோமே. பரிகாரங்கிறது நம்ம ரோட்டில் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம், செருப்பு போடாமல் போயிட்டுருக்கோம், அப்போ கல் காலை குத்தும், அப்போ அந்த செருப்பு போட்டால் அந்த கல் குத்தாது, இது பரிகாரம். ஆனால் நம்ம நடக்கிறது இயல்பு, நடக்க தான் செய்யணும். அதே மாதிரி தான் பரிகாரமும் அப்படி தான், விதிப்படி என்ன நடக்குமோ நடக்கும். பரிகாரம் செய்தனால அதோட பலனோட வேகம் குறையுமோடு, ஆனால் அந்த பலன் அனுபவிக்காமல் இருக்க முடியாது. இந்த பலன் அனுபவிச்சு தான் இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஆள் வண்டியில் போயிட்டுருக்கார், கீழே விடணும் ஒரு விதி இருக்குது. அவர் பரிகாரங்கள் பண்ணி பகவானை நம்பி தெய்வங்கள் நவகிரகங்கள் நினச்சி அவர் வணங்கிட்டு வந்திருந்தாருன்னா அவர் கீழே விழுவார். விழுங்கிற விதியாக இருக்கலாம், ஆனால் அடி லேசாக பட்டுட்டு போகும். இதுதான் பரிகாரத்துக்குள்ள. அதே மாதிரி சனி பகவானுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணாலும் அவர் சந்தோஷப்பட மாட்டார். நம்ம நினைக்கும் சனி பகவானுக்கு அதை செய்யலாம், இது எதுவுமே சனி பகவானுக்கு பிடிச்சது என்ன, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் தான் சனி பகவானோட எண்ணமே. அதனால தான் அவர் வந்து பயிற்சி ஆகிறார். ஒவ்வொரு இடத்துலையும் பயிற்சி ஆகல அவர் அந்த 7:30 வருஷம் என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் அவர் போகக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய செல்வ செழிப்பையோ நம்ம அந்த 7:30 வயசுக்கு கஷ்டப்பட்டதுக்கு அது நினச்சி ஒரு பெரிய நமக்கு ஒரு பரிசு கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்டு தான் போவார். அதனால் சனி பகவான் வச்சு பயப்பட வேண்டாம். ரெண்டாவது சனி பகவான் நம்மளுக்கு கஷ்டம் இருக்குன்னு நினச்சின்னா ஒன்றுமே இல்லை. இந்த காகம் வந்து அவரோட வாகனம். அந்த காகத்துக்கு காலையில் எந்திரிச்ச உடனே நல்ல காலையில் எழுந்துச்சி நல்ல பல் தேய்ச்சி குளிச்சு காபி குடிச்சிட்டு காகத்துக்கு முதல்ல சாதம் வைங்க. சரி, சப்போஸ் நீங்கள் சாதம் வைக்க மறந்துட்டீங்க, அவசரப்பட்டு சாப்பிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எச்சிப்படாத சாதம், அதாவது நீங்கள் சாப்பிட்டுட்டு மிச்ச சாதத்தை வைக்கிறது இல்லை, தனியாக சாதத்தை எடுத்து வை. என்ன வேணாலும் வைக்கலாம், வெறும் சாதம் வைக்கலாம், எதுனாலும் வைக்கலாம், சாம்பார் எதுனாலும் வைக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஆனால் டெய்லி வழக்கமாக காலையில் சாதம் வைங்க. காக்கா வந்து ஒரு நேரம் சாப்பிட்டு இருக்காது, சரிங்களா? சிலவங்க அந்த காலத்துலலாம் காலையில் இட்லி வைப்பாங்க அல்லது பழைய சாதம் வைப்பாங்க. பழைய சாதம் வச்சாலும் பாவம் கிடையாது. நிறைய பேர் பழைய சாதம் வைக்கிற பாவம்னு நினைக்கிறோம், அப்படி கிடையாது. நம்ம சாப்பிட்றத வைக்கிறோம், வீணாக்கிற பொருள் வைக்கக்கூடாது. காலையில் நம்ம பழைய சாதம் தான் சாப்பிட்றோம் அப்படின்னா பழையது வைக்கலாம், தப்பில்லை. நம்ம எதை உணவாக எடுத்துக்கிறோமோ அந்த உணவுகளை வைக்கலாம். காக்காக்கு வைக்கிறது சும்மா வைக்கக்கூடாது. காக்கா வைக்கிற ஒரு திண்டு மேலே நல்லா தண்ணி தொளிச்சு அதை சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி தொளிச்சுட்டு அது மேலே காக்காவுக்கு சாதம் வச்சு சனீஸ்வர பகவானை உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லி செய்யலாம். மந்திரம் தெரியாட்ட ஒன்றும் இல்லை, ஓம் சனீஸ்வர தேவாய நமக அப்படின்னு ஒரு 3 தடவை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நீங்கள் அப்படி ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு 7:30 நடக்கையிலையும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா சனி பகவான் எப்போ வந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான கெடுதல் பண்ண கொடுக்க மாட்டார். உங்களால் முடிஞ்ச அளவு ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. தன்னலம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு மட்டும்தான்
பகவான் வந்து தன்னோட வரக்கூடிய நேரத்தில் அவருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குறாரு. தன்னோட நலனோட மட்டும் இல்லாமல் பிறரும் வாழணும் அப்படிங்கிற நினைப்பு இருக்க எல்லாருக்குமே சனி பகவானோட பாதிப்பு மிகவும் குறையாக தான் இருக்கும். ரெண்டாவது இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் வந்து என்ன சொல்கிறாங்க, எப்போவுமே மற்ற கடவுளுக்கு எதை கொடுத்தாலும் சந்தோஷம் அடைஞ்சிருவாங்க. ஆனால் சனி பகவானுக்கு அப்படி சந்தோஷம் கிடையாது. வாரம் சனிக்கிழமை முடிஞ்சால் கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து எள்ளு முடிச்சு எடுத்து சனீஸ்வரன் கோயிலை வச்சு கும்பிட்டுட்டு அங்கே வரக்கூடிய தர்மம் கொடுக்குறவங்களுக்கு தர்மம் போட்டு வாங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. சின்ன சின்ன செலவுகள் செய்யலாம், பெரிய செலவுலாம் இல்லை. கொஞ்சம் நம்ம கோயிலுக்கு போக முடியுதா, குச்சனூரில் போய் கும்பிடலாம், அல்லது திருநள்ளாறில் போய் கும்பிடலாம். அப்படி முடியலன்னு நவகிரகத்தில் இருக்க சனி பகவான் கும்பிடலாம். அப்புறம் இன்னொரு கேட்டாங்க, சனீஸ்வரன் கோயிலில் மட்டும் போய் நம்ம கும்பிடலாமா, மற்ற கிரகத்தை கும்பிடலாமா? தப்பே கிடையாது. எல்லா கிரகத்தையும் சேர்த்து தான் கும்பிடணும். ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு வராரு, சொந்தக்காரர் வீட்டுக்கு வராரு, அந்த வீட்டில் எல்லோரும் இருக்காங்க, மாமா அத்தை சித்தப்பா எல்லோரும் இருக்காங்க. நம்ம போன உடனே மாமாட்ட மட்டும் பேசிட்டு அத்தை சித்தப்பாட்ட நம்ம பேசாமல் வந்தால் அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும். அவங்க நினைப்பாங்க, என்னடா இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் நம்மளை ஒரு மாதத்தை மதிக்கல நினைப்பாங்க. அதே மாதிரி இறைவனும் அதே மாதிரி தான். எல்லா நவ கிரகத்தை போய் கும்பிட்றாங்க, ஒரு தெய்வத்தை கும்பிடாங்க, 9 கிரகத்தையும் கும்பிடுங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு சுற்று கணக்கு பண்ணி 9 சுற்று சுற்றிட்டு வாங்க. ஒன்றும் நேராக போகிறதில்ல. கடவுளை அன்பாக நேற்றுங்க, கடவுளை வணங்குங்க. உங்களால் முடிந்த அளவு மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. படிக்க முடியாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச படிப்புக்கு வசதி செஞ்சு கொடுங்க. நன்றி, வணக்கம்.